பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆக்க பொறுத்திருந்த நீங்கள் ஆற பொறுத்திருங்கள். ஆதார வசனம் ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதிசயங்களை காணும் மக்களே, வாக்குகள் பெற்ற நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் குஷியாக. கர்த்தருடைய நேரத்தில் எல்லாம் அற்புதமாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று உறுதியாய் சொல்லுவோம். அப்படியே காத்திருக்கும் செய்வோம். நாமவே ஒரு பீரியடை செட் பண்ணி வைத்திருப்போம். இந்த பீரியடில் நடக்காத போது கொஞ்சம் தளர்வு வருகிறது. ஆகிலும் இதை உறுதிப்படுத்த கர்த்தர் வாக்குகள் கொடுக்கிறார். மறுபடியும் நம்மை குஷிப்படுத்துகிறார். சில அடையாளங்களை கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நீ உன் வேலையை தினமும் செய்கிற வேலையை பார் என்பது. உற்சாகம் அடைகிறோம். இன்னும் நாட்களாக எதுவும் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறது. பெற்ற வாக்கிற்கும் நடக்கிற காரியங்களுக்கு சம்பந்தமே இல்லாத போல இருக்கிறது. இப்போது நாம் இந்த நிலைக்கு வந்து விடுகிறோம். என்ன நிலை? சங்கீதம் 77 7, 8, 9 சங்கீதக்காரன் சொல்லுவது போல அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நம்மள மாதிரி. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருக்கு கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? இப்படி புலம்புகிறோம். இப்படித்தான் நாமும் நினைக்கிறோம், பேசுகிறோம், வெளியில் சொல்ல மாட்டோம். நம்முடைய பக்தி வேஷமாகிவிடும் என்று நாம் உள்ளேயே வைத்துக்கொள்வோம். உடனே இல்லை, இது என் பலவீனம், கர்த்தர் இதுவரை எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே என்று உள்வாங்குவோம். பின் சோர்ந்து போவோம், எழும்புவோம், அமருவோம், படுப்போம், எழுந்திருப்போம். இந்த எழும்புவது நமக்குள்ளேயே இருக்கும். இது காத்திருக்குடைய நிலைமை. கொஞ்சம் முதிர்ச்சி உள்ளவர்கள் இன்னும் ஸ்டெடியாக நிற்பார்கள். ஆரம்பத்தில் இருக்கிறவர்கள் விழுந்து எந்திரிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு நாள் சோர்ந்து போகாதீர்கள். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படித்தானே செஞ்சார்கள் சாட்சிகள் எல்லாம். வேதத்துள்ள சாட்சிகள் எத்தனை முறை வெவ்வேறு கோணத்தில் நாம் கண்டாலும் நம்முடைய விஷயத்தில் அதை ஒட்ட வைத்து பார்ப்பதில்லை. நாம் இந்த செய்தியை கேட்டு வரும் அன்பர்களே, வெகு காலமாக இப்படி எந்த காரியத்திற்காவது காத்திருந்தால், நிலைமை எத்தனை மோசமானதாக இருந்தாலும் ஒன்றை மனதில் வைத்து அதையே தியானித்து உரமேற்றிக் கொள்ளுங்கள். நீங்களாகவே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் காணாததும் நம்ப முடியாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் தினமும் உங்களது எல்லையில் செய்து கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டே வருகிறார். அந்த காலமும் முறைமையும் அவர்தான் அறிவார். அதை நமக்கு சொல்லுவது இல்லை. இது சத்தியம். ஆபகுக்கு 1:5 ஆவியானவர் இப்படி பதிவு செய்துள்ள நமக்காகவே, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்கள் நடப்பிப்பேன் என்கிறார். இந்த நிலைமையில் எப்படித்தான் விவரித்து சொன்னாலும் நம்மால் ஆமேன் என்று சட்டனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம் என்னவென்னா ஒன்று நடப்பதில்லை. அதனால தான் ஆபகுக்கு சொல்கிறார், விவரிக்கப்பட்டாலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று. இதற்கு கர்த்தர், நீதான் எத்தனை அடையாளங்களை நான் கொடுத்தேன் உனக்கு, நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதில்லையே, பின் ஏன் நான் உனக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் பின்வாங்குவதில்லை. அவர் கர்த்தர், தெய்வம், நாம் மனிதர்கள். அவருக்கு தெரியும் நாம் மனிதர்கள் மாமிசம் என்பதை அவர் அறிவார். நம்முடைய பலவீனங்களை அறிவார், நம்முடைய எல்லைகளை அவர் அறிவார். இருந்தாலும் நாம் அதை அடையும் வரை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். நம்மளை விடுவதில்லை. அந்த வாக்கு நிறைவேறிய தீர்வு என்பது வெவ்வேறு கோணத்தில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக அதை நினைப்பூட்டுகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் 3 காரியங்கள். அதனால தான் நாம் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்துவிட்டோம். இதன் நிலையை அறிந்து கொண்டு இது கரெக்ட் என்று நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்பாக எத்தனை கர்த்தர் செய்திருந்தாலும் செய்து முடித்தாரே என்று அதையும் நாம் நினைத்து பார்க்க நமக்கு முடிவதில்லை. எண்ட் ரிசல்ட்டை பார்த்து திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி செய்வேன் என்று சொன்னாரே அதை மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் செய்தியின் மையம். ஓசியா 2:6 இப்படி ஒரு வசனம் உண்டு. நீங்கள் கவனமாக இதை கேட்க வேண்டும். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். இது கர்த்தர் சொன்னது. அவள் என்பது இஸ்ரவேல் மக்கள், நம்மளைத்தான். பாதைகளை இப்படித்தான் நடக்கும், இதுதான் வரும், இப்பத்தான் வரும் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மதிலை எழுப்பேன்ட்டார்.
மதிலை எழுப்பித்தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தாவீதின் வாழ்வில் இப்படி நடந்தது. இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். தாவீது நீர் என் கோட்டை. தாவீதுக்கு இப்படி ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை இருந்தது. அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் என் கோட்டை, என் தஞ்சம், என் கேடகம் என்றான். ஆனால் காத்திருந்து பாருங்கள், அவனுக்கே ஒரு சலிப்பு வந்து விட்டது. 1 சாமுவேல் 27 முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் இப்படி மனசு வேதனைப்படுகிறான். என்னைக்கு இருந்தால் இந்த சவுல் நம்மளை விடமாட்டான், கொன்னே போடுவான். நான் சுருக்கத்தை சொல்கிறேன், நீ வசனத்தை வாசித்து பாரு. நாம் பெலிஸ்தியர் தேசத்துக்கு, அதாவது எதிரி தேசத்துக்கு போய்விடுவோம் என்று முடிவெடுத்தான். அப்படியும் போய்விட்டான். கேட்டீர்களா? அவனும் காத்துத்தான் இருந்தான், முடியவில்லை. பெலிஸ்தியர் தேசத்துக்கு போய் என் பிள்ளை இப்படி போய்விட்டானே என்று அவர் கர்த்தர் விடவில்லை. அங்கேயும் அவருக்கு ஒரு சகாயம் கிடைக்க வைத்தார். இது முதல் காரணம். நமக்கு என்ன செய்கிறார் என்பதை தெரியாத அளவுக்கு மதிலை எழுப்பிவிட்டார். அதுதான் நமக்கு புரியவில்லை. அதனால தான் புலம்புகிறோம். 2வது காரணம் சொல்கிறேன். அதே ஓசியா 2 வசனத்தில் திரும்ப பிடுங்கி கொள்வேன், வெறுமையாக்குவர். கேட்டீர்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்தது? யோபுக்கு வந்தது. அவன் என்னங்க தப்பு செஞ்சான்? பூராத்தையும் பிடுங்கிட்டான் பிசாஸ். ரோட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான். அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுக்கு யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் அவன் திடப்படுத்தி கொண்டான். ஆரம்பத்தில் தடுமாறினால், எல்லாருக்கும் தடுமாற்றம் வரத்தான் செய்யும், மனிதர்கள் தானே. அப்புறம் திடப்படுத்தி கொண்டான். நாமும் இப்படி திடப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னடா வாக்கு இப்படி இருக்குது, ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் வெளியில் போய்கிட்டு இருக்குதே. ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். எதற்காக? இரட்டத்தனையாக கொடுப்பதற்காக. எதற்காக? நம்மை சாட்சியாக வைப்பதற்காக. 3வது காரணம் ஒன்று சொல்கிறேன். அதே ஓசியா 2 வசனத்தில் அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் நயங்காட்டி அழைப்பேன். இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வந்தது. இஸ்ரவேல் மக்களை அப்படித்தானே வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வந்து, அவங்களுக்கு தெரியுமா வனாந்தரத்தின் வழியாக கூட்டிகிட்டு போவார்னு? தெரியாது. முதல்ல சொல்லவே இல்லை. அவர் திட்டத்தை சொல்லவில்லை, பாதைகளை சொல்லவில்லை. அப்படித்தான் நமக்கு சொல்ல மாட்டார். வனாந்தரத்தில் நடத்தவில்லையா? போஷிக்கவில்லையா? அவங்க வேலை செஞ்சாங்களா? அக்ரிகல்ச்சர் பண்ணாங்களா? இல்லை நூல் நூற்றாங்களே? என்ன பண்ணாங்க? உடை கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், நான்வெஜ்ஜு கொடுத்தார். ஆனாலும் காணான் கொட்டி சேர்த்தினார். என் ரிசல்ட் நடந்தது. அப்படித்தாங்க நமக்கும் இந்த 3 காரியங்கள் நடக்கும். அதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். இன்று இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சோர மாட்டீர்கள். ஏன்னா இதை கொடுத்து விட்டார் இல்லையா, சொல்லிவிட்டார் இல்லையா, நான் மதிலை எழுப்புவேன், நான் பிடுங்கிக் கொள்வேன், நான் வனாந்தரத்தில் உன்னை நடத்துவேன், ஆனாலும் விடமாட்டேன் என்று. இந்த 3 காரியங்களும், அல்லது இது ஏதோ ஒன்று கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களுக்கு வாழ்வில் வரும் என்பதை நீங்கள் இந்த செய்தியின் மூலம் தெளிவாக புரிந்து கொண்டால், பின் என்னை கர்த்தர் நடத்துகிறார் என்பதையும் சாட்சியின் மூலம் அறிந்து கொண்டால், இந்த காத்திருக்கும் காலத்தை நீங்கள் சந்தோஷமாக கழிப்பீர்கள். இந்த காத்திருக்கும் பீரியடை நம்ம சோர்ந்து போக மாட்டோம். பெலன் குன்றி போயிடும். நீ சோர்ந்து போவையானால் பெலன் குன்றி போய்விடும் என்று இருக்கிறது. பெலன் குன்றி போய்விட்டால் நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படி நாம் புரிந்து கொண்டு சந்தோஷமாக அவரோடு இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவாருங்க. அதற்காகத்தான் இந்த செய்தி இன்று சொல்ல வைக்கிறார். இப்படி காத்திருப்பவர்கள் இவர்களுக்கு அற்புதத்தை காண்போம் என்ற நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நிச்சயம் நடக்கும். 1 ராஜாக்கள் 17 வசனத்தில் எலியாவை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லி போய் ஒளிந்து. ஏன் ஒளிந்து சொன்னார்? இவன் என்ன பண்ணிட்டு, ஆகாப் ராஜா பிடிக்காது, என்னுடைய வார்த்தையெல்லாம் மழையும் பனியும் பெய்யாது போ 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டான். கர்த்தர் சொல்ல சொன்னாரா? இல்லை, இவனே சொல்லிட்டான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஆண்டவர் பார்த்தார், நம்மளை நம்பி சொல்லிட்டான், ஆனால் ஆகாப் கொண்டுடுவான். ஏன்னா பஞ்சம் அப்படி வந்துட்டுது. அதனால் நீ போய் கேரி தாண்டி கொழிந்து கொண்டிருந்தார். எவ்வளோ காலம் ஒழிச்சிருக்கிறது? அங்கே தண்ணி தீர்ந்து போச்சு. சாரிபாத் ஊருக்கு போனார், அங்கே போய் இருந்தான். அடுத்து முக்கியமானது பாருங்கள். 1 ராஜாக்கள் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு கேளுங்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்கிறார். நான் தேசத்துக்கு மலையை கட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் அநேக நாள் சென்று. கேட்டீர்களா? 3 வருஷம் இவனே சொல்லிட்டான். ஆனாலும் இவனுக்கு அந்த பீரியடு பெரிய பயங்கரமான பீரியடாக இருக்குது. உலகம் எங்கே பஞ்சம் அந்த நாட்டில், இஸ்ரவேல் நாட்டில். இப்போ போய் காண்பிங்கிறார். கேட்டீர்களா? இந்த அநேக நாள் சென்று என்பது தான் முக்கியமானது. எத்தனை காலங்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களது ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருப்பாரே அன்றி மறந்து விட மாட்டார்.
நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் ஒரே தீர்மானமாய், கர்த்தாவே உமது தீர்மானம் சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும், இதை நான் ஏற்றுக்கொண்டு தைரியமாக விசுவாசத்தோடு பொறுமையும் இணைத்து கொண்டு உம்மிலே பலன் கொண்டு திட சாட்சியாய் வாழ கிருபை தாரும் என்று ஜெபத்தோடு நடவுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லிவிட்டேன். இது நடக்கும் என்று சொல்லிவிட்டேன். இவருடைய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது மனிதனால் முடியாது, இது கர்த்தராலே ஆயிற்று என்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று உங்களை பார்ப்பவர்கள் சொல்லும்படி ஆசீர்வதிப்பார். அந்த காலம் நெருங்கி கொண்டே வருகிறது. ரிசல்ட்டை பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள், சொல்ல வேண்டும். ஆனாலும் இவங்க ஒரே நோக்கமாய் திட மனதாய் கர்த்தரையே பற்றி கொண்டு வழி விலகாமல் இருந்து வந்ததை நாம் பார்த்தோமே, அதையும் அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தர் மகிமைப்படுத்துவது. உங்களை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டும் சாட்சி. அதை கேட்க அப்பா பிரியப்படுகிறார். மக்களை பார்த்து நல்லது சொல்லும் பொழுது தகப்பனுக்கு பிரியம் வரும் அல்லவா? அதுபோல இந்த மகிமையை நீங்கள் தவறாமல் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்வு அமைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை மகிமைப்படுத்தாமல் அவர் ஓயவே மாட்டார். ஜெபிக்கலாம். தகப்பனே, காத்திருக்கும் காலத்தில் என்ன எப்படி நடக்கும் என்பதையும் என் ரிசல்ட் எப்படி என்பதையும் சொல்லிவிட்டேன். நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கண்டோம். எங்கள் பலன் பராக்கிரமும் இந்த பீரியடில் நடக்க முடியாது ஐயா, எங்களால் முடியாது. உங்களுடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும், உயர்த்தட்டும். இதுதான் உங்களை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், கிருபையையே சார்ந்திருக்கிறோம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்து வரப்போகும் நன்மைக்கு பாத்திரவான்களாக மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் வகையில் என் வாழ்வை நான் அமைத்து கொள்வேன், தினமும் வாழ்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.